பஞ்சாப் அணியை எதிர்கொண்ட ஆட்டங்கள்ல 3 வருடங்களுக்கு பிறகு ஒரு தரமான வெற்றியை பதிவு பண்ணியிருக்கு சிஎஸ்கே. பேட்டிங் பவுலிங்னு எல்லாத்துலயும் அதிரடியா செயல்பட்ட ஜடேஜா ஆட்ட நாயகனா தேர்வானார். அந்த வகையில நேற்றைய ஆட்டம் தொடர்பா அந்தந்த அணியின் கேப்டன்கள் என்ன பேசியிருக்காங்கன்னு சுருக்கமா பார்க்கலாம். இது தொடர்பா சிஎஸ்கே கேப்டன் ருத்துராஜ் பேசும்போது 180 இருந்து 200 ரன்கள் வரை எடுக்கலாம்னு நினைச்சிருந்தோம். ஆனா தொடர்ந்து விக்கெட்டுகளை இழக்கவும் 170 நல்ல ஸ்கோர் தான் தோணுச்சு. சிமர்ஜித்திற்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்கலதான், ஆனாலும் ஒன்னும் தாமதமாகிடல. அவர் ஐபிஎல் சீசனுக்கு முன்னாடியே 150 km/h வேகத்துல பந்து வீசியிருக்காரு. சில வீரர்கள் காய்ச்சலோட போராடிட்டு இருக்காங்க. காலையில வரைக்கும் யார் விளையாட மாட்டாங்கன்னு எங்களுக்கே உறுதியா தெரியல. ஆட்டத்தை வென்றதுல ரொம்பவும் மகிழ்ச்சின்னு பேசியிருக்கார். ஆட்டம் தொடர்பா பஞ்சாப் அணி கேப்டன் ஷாம் கரன் பேசும்போது, நாங்க நல்லாவே பவுலிங் பண்ணோம். சாகர், ஹர்ஷல் ரொம்ப நல்லா பந்து வீசி இருந்தாங்க. நாங்க நினைச்சதை விட விக்கெட்டுகளை பொறுமையா தான் கைப்பற்ற முடிஞ்சது. அடுத்து ஆர்சிபியை எதிர்கொள்ள இருக்கும் ஆட்டத்துல வலிமையோட களமாடணும்னு தெரிவிச்சிருக்காரு. தொடர்ந்து மேட்ச் தொடர்பா ஆட்ட நாயகன் ஜடேஜா பேசும்போது, எங்க அணி பவுலர் சிறப்பா பந்து வீசினாங்க. எப்போதும் பிளாட்டான விக்கெட்டை தான் பவர் பிளேல பார்க்க முடியுது. பந்துகள் பழசாக வீசுறப்போ அது சரியா வந்து சேர்றது இல்ல. ஒரு புது மைதானத்துல நீங்க விளையாடும் போது அங்க பிட்ச் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு எந்த விதமான ஐடியாவும் இருக்காது. 20 ரன்கள் வரைக்கும் நாங்க கம்மியா சேர்த்திருக்கோம். என்னோட பங்கு தொடக்கத்துல விக்கெட்டுகளை இழந்தா ஒரு வலுவான பார்ட்னர்ஷிப்பை ஆட்டத்தின் கடைசியில அமைக்கணும் அப்படிங்கறதான்னு பேசி முடிச்சிருக்காரு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.